ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவிலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் எடிட்டர் சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒன்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஆப்புக்கான லிங்க்கு என்னது எடிட் ப்ராஜெக்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஓப்பன் வந்து பண்ணால் என்ட்ரன்ஸ்க்கான பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இல்லை சம் சேஞ்ச் வந்து பண்ணணும். என்னென்ன பண்ண சொல்கிறேன் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த மெத்தட் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்டிங் வந்துடுங்க. ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக்கு வந்து எந்த பிக் ஆட் வந்து பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் அந்த பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, வந்து ஒரு பிக்கு ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே ரைட் சைட் டேப்ல 3 ஆட் கிளிக் பண்ணி 5th இருக்க ஃபில் கெப்பாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து குரூப்பில் இருக்குது எடுத்து வந்துடுங்க. எடுத்து வந்துட்டு அந்த எண்ட் வரையும் போய்ட்டு அந்த இமேஜில் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. மேலே ஒரு குரூப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் போயிட்டு நார்மல் வந்து கிளிக் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு கீஃபேம் இங்கே இருக்கு பாருங்கள், யாருக்கு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே போய்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா 20% வந்து செட் வந்து பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வந்து கரெக்ட் 20% செட் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகணும். ஓகேங்களா, கரெக்டாக 20% செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அங்கேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போக ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோல்டர் கலர் அண்ட் லைட்னு ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த 00:14 அங்கே போய்ட்டுங்க. அங்கே இங்கே இருக்க கீஃபேம் ஒன்று ஆட் பண்ணுங்கள். அங்கே அந்த சேம் பிளேஸில். நெக்ஸ்ட் அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இங்கே இருக்க கீஃபேம் வந்து வந்துட்டு வால்யூம் வந்து -100 வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணால் இந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை இங்கே வந்து சேம் இப்போ பேக்கில் ஆட் பண்ணல சேம் அதே இமேஜ் வந்து இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வாங்க. கரெக்டாக குரூப் லேயருக்கு எடுத்து வந்துடுங்க. எடுத்து வந்துட்டு எண்ட் வரையும் போயிட்டு அந்த லேயரை வந்து எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயரையும் கீழே இருக்கிற லேயரையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா சம் குரூப் ஆப்ஷனில் இருக்குல்ல, செகண்டாக குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுங்க. போட்டு அந்த குரூப் அண்ட் மாஸ்க் லேயர் சூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் ஷேடை போய்ட்டு ஆட் பேட்டர் கிளிக் பண்ணிட்டு சென்டர் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஷேடாக இருக்குமா கிளிக் பண்ணி எனேபிள் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஒரு இது பண்ணாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த சேஞ்ச் வந்து பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அவுட்புட்டுக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் லேயர்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீன் கலர் லேயர்லாம் வந்து இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா இமேஜ் வந்து 4:5 ரேஷியோவில் கிராப் பண்ணுறதா இருக்கும். பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. கிரியேட் கொடுத்துட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட்க்கான 3 ஆட் கிளிக் பண்ணி 5th இருக்க வில் கமிஷன் கிளிக் பண்ணி 5th செட் வந்து கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே அந்த ரைட் சைட் டேப்ல இருக்க ஏரோக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி தான். டேரெக்டாக இமேஜின் மிஸ் க்ரீன் கலர் லேயர் சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே ஃபோல்டர் நேமில் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னர் ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு லேயராக க்ரீன் கலராக இருக்கும். இங்கே எல்லாமே இதே மாதிரி தான் இங்கேயும் இமேஜெலாம் இருக்காது, க்ரீன் கலர் லேயர்ஸாக தான் இருக்கும். நான் சொன்ன சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ டாப் சைடாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பை பாய்.